Hi friends, welcome to our channel Engineer Maligai Kadai. இன்னைக்கு நாம Engineer Maligai கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா கமர்ஷியலா பச்சை பால்ல ரோஸ் மில்க் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்து ரோஸ் மில்க் வச்சு பிசினஸ் பண்றது, ரஸ்னா போடுறது, மோர் போடுறது, தயிர் போடுறது, பெப்சி ஐஸ் போடுறது இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். பிசினஸா எடுத்து பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பச்சை பால்ல நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணலாம். கமர்ஷியலா பிசினஸ் பண்றவங்க எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கஸ்டமர் கண்ணு முன்னாடியே ரோஸ் மில்க் போட்டு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த சீசன்ல நீங்க இதை மாதிரி எடுத்து பண்ணுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் கடை வச்சிருக்கவங்க இதை நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து ரோஸ் மில்க் வந்து ரொம்ப ட்ரெண்டு. சம்மர் வந்துட்டாலே ரோஸ் மில்க் தான் பிசினஸ்ல மேல நிற்குது. அதனால நீங்களும் இந்த மாதிரியான ரோஸ் மில்க் ட்ரை பண்ணுங்க. இந்த ரோஸ் மில்க்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வேஸ்டேஜே கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம வந்து மளிகை கடைக்கு போடுறது அந்த மாதிரி நீங்க கலக்கி கொண்டு இருக்கிறதுல வந்து சப்போஸ் மீதம் ஆயிட்டுனா அது வேஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல வந்து நீங்க மீதமே வராது, கஸ்டமர் கேட்க நீங்க போட்டு கொடுக்கலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை பால்ல ரோஸ் மில்க் போடுறது வந்து வீட்டுக்கும் இதே மெத்தட் தான், கமர்ஷியலும் இதே மெத்தட் தான், சரிங்களா? நீ வீட்டுக்காரங்களும் ட்ரை பண்ணுங்க, கடைக்காரங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுக்கு வந்து நான் என்னன்னா 200 ml பால் எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? பச்சை பால் 200 ml அளவு. நீங்க வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து 50% தண்ணி சேர்க்குறீங்களா, இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் இல்லாதது 200 பால் எடுக்கீங்களா அப்படிங்கிறது உங்களோட இதை பொறுத்தது. ரோஸ் மில்க் வந்து பால் திக்கா இருக்க டேஸ்ட் நல்லா இருக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து என்ன ரோஸ் சிரப், சரிங்களா? ரோஸ் சிரப் வேணும். இது ரெண்டும் தான் இதோட மெயின். இதோட காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் இந்த ரோஸ் சிரப்பை குறைச்சி ஊற்றி சீனி குறைச்சி கொடுக்குறவங்க, சீனி போட்டு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு எது பிஸ்னஸுக்கு செட் ஆகுதோ அதை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன குவான்டிட்டி சிரப் சேர்க்கணும் அப்படின்னா 100 mlக்கு 30 ml சிரப் ஆட் பண்ணணும், சரிங்களா? இப்போ 100 ml பாலுக்கு வந்து 30 ml ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணணும். அதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி, சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு 200 ml ரோஸ் மில்க் போட்டு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் 200 ml பால் அளந்து எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து அப்படியே மிக்சி ஜார்ல ஜூஸர் கப்ல சேர்க்கிறேன், சரியா? அடுத்து ரோஸ் சிரப் வந்து கரெக்டாக இப்போ நான் 100 பாலுக்கு 30 ml சொன்னேன், சரியா? இப்போ 200 பாலுக்கு 60 ml அப்படிங்கிறது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை உங்கள் ஊரில் இருக்க சிரப் வந்து ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு 5 to 10 ml மைனஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மெஷரிங் ஸ்கூப்பை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ கரண்டியே மெஷர் பண்ணி கொண்டு போங்க. அதே மாதிரி நான் வீடியோவில் பச்சை பால்னு சொல்லியிருப்பேன். பச்சை பாலுங்கிறது வந்து காய்க்காத பால், அவ்வளோதான், பெரிய கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்போ நம்ம ரோஸ் சிரப்பை சேர்த்தாச்சு. இந்த ஸ்கூப்பில் ஒட்டியிருக்கிறது இப்படி பண்ணால் அது வந்து வெளியே வந்துடும், ரைட்? இப்போ என்ன பண்ண போறோம்னா லைட்டாக ஒரு பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பால் வந்து கண்டிப்பாக சில்லுன்னு இருக்க பால் எடுங்க. ஏன்னா கூலிங்க்கு தனியாக ஐஸ் கியூப்லாம் போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில்லுன்னு இருக்க பால்னால் ஒரேடியாக வேலை முடிஞ்சு, ரைட்? இப்போ ஒரு பீட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் மில்க் ரெடி, சரியா? இந்த ரோஸ் மில்க் அப்படியே சேர்க்க போகிறேன். கிளாஸ் எம்டி தான். இந்த ஸ்கூப் வைக்கும் போச்சு உள்ள ஒரு சில டிராப் தான் அதில் இருக்கு, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி, சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெஷ் ரோஸ் மில்க்கு. இப்போ இந்த ரோஸ் மில்க் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கேட்கும் போச்சில் நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் உடச்சி போட்டுக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு டம்ளரில் அளவு சொன்னோம்ல, நீங்கள் வந்து பால் பேக்கெட்டை கணக்கு வச்சுக்கோங்க. 200 ml பால் வருது, 180 ml பால் வருது. அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு ரோஸ் சிரப் சேர்த்துட்டு சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ரோஸ் மில்கை தான் 40 ரூபா 50 ரூபா அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரோஸ் சிரப் வந்து 750 ml, சரிங்களா? 3/4 லிட்டர் ரோஸ் சிரப் வந்து இன்னைக்கு வந்து 120 ரூபா ஜூஸ் கடையில் நீங்கள் வாங்கிடலாம், ஜூஸ் எசன்ஸ் ஷாப்லேயே வாங்கிடலாம். அப்படி நீங்கள் வாங்கி போடுறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து 12.5 வருது, சரிங்களா? 60 ml வச்சு நீங்கள் இந்த மாதிரி 1/4 லிட்டரு, இப்போ வந்து பால் 200, இது ஒரு 60 ml அப்படி நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 12.5 ஜூஸ் போடலாம், 12.5 ரோஸ் மில்க் போடலாம். நீங்கள் 12க்குனே கணச்சு வச்சுக்காங்க. அப்புறம் நீங்கள் பால் நீங்கள் என்ன பால் வாங்க போறீங்க? மாட்டு பால் வாங்கி தண்ணி சேர்க்க போறீங்களா, அல்லது ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து தண்ணி சேர்க்க போறீங்களா, இல்லைன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரியான பாலே வாங்க போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கால்குலேஷன், உங்களோட பிஸ்னஸுக்கு பொறுத்தது. இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து வீட்டு பால்லேயே தான் 150 பால் 50 ml மட்டும் தண்ணி சேர்த்து திக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ரோஸ் மில்க் வந்து நல்லா திக்காக கொடுக்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி இது 300 ml கப்பு நம்ம பழைய வீடியோவில் பார்த்த சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ பீட் பண்ணனால நுர தான் நிற்கு, சரிங்களா? ஒரு 50 ml மேலே நுர தான் நிற்கு. இப்போ இது வந்து 260 ml ரோஸ் மில்க், சரியா? ஆனால் நீங்கள் இப்படி பீட் பண்ணி கொடுக்கும் போச்சில் கஸ்டமருக்கு வந்து குவான்டிட்டி வந்து நல்லா ஜாஸ்தியாக தெரியும்.
ஐஸ் கியூப்லாம் போட்டு அடிச்சு கொடுத்தா அந்த நுரையே கொஞ்சம் ஸ்பேஸை பிடிச்சிக்கிடும். சரிங்களா, இதுதான் இதோட சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பச்சைப்பாலில் ரோஸ் மில்க் போட்டு கொடுக்கணும், ஃப்ரெஷ் ரோஸ் மில்க் ஸ்பாட்லேயே போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்னும் நிறைய இருக்கு நம்ம சேனலில். ரோஸ் மில்க்ல ஒன்னே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த திக்கான டெக்ஸ்டர் ரோஸ் மில்க் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தால வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன். அதோட ஆல்மோஸ்ட் ரோஸ் மில்க் கூட எல்லா சீக்ரெட்டையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்டாப்பில் ரோஸ் மில்க்கும் போட்டு கொடுங்க, உங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் பெருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும், ஹோட்டலில் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய வச்சிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், மளிகை கடை வைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.